2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டின் போது 16,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடு மற்றும் 3,500 நபர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்பு என்ற வகையில் இந்த உற்பத்தி திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அடுத்த மாசமே ஸ்லானத்தில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழிற்பேட்டையில் அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு. இன்னைக்கு தொடக்க விழா நடக்குது. ஆக 17 மாசத்துல இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. இதனால தூத்துக்குடி மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய தொழில் பகுதியா வளர்ச்சி அடையும். இதுதான் தமிழ்நாட்டுடைய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு அத்தாட்சி. ஆக்சுவலாக இப்போ யூஎஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 25% டேரிஃப் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 30-40% மேலே எக்ஸ்போர்ட்டும் குறைஞ்சிருச்சு மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா. இது இன்னும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ்க்கு இந்த சினாரியோஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அமெரிக்க அதிபர் அவர்கள் 2வது மறு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் போட்டி நாடுகளுக்கு உண்டான வரி விதிப்பை குறைத்தும் இந்தியாவுக்கு இருந்த வரி விதிப்பை அதே அளவில் வைத்தும் இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவுக்கு உண்டான ஏற்றுமதி கண்டிப்பாக சற்றே குறையும் என்றுதான் எதிர்பார்க்கின்றோம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த 25% வரி விதிப்பு நமது தொழிலுக்கு சிறிது பாதிப்பை ஏற்படுத்த கூடும். இது நீடிக்குமேயானால் திருப்பூர் தொழில்துறைக்கு பாதிப்பு ஏற்படும், கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாடு அரசு தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி துறைமுகத்தை மையமாக வைத்து பல்வேறு தொழில் திட்டங்களை தீட்டியிருக்கிறது. நேற்று ஒரு கார் தொழிற்சாலையை முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். 34,000 கோடி முதலீடுகளுக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரும் பாய்ச்சல் என்று முதலமைச்சர் வர்ணித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு ஒரு சமச்சீரான கல்வியைப் போல, சமச்சீரான வளர்ச்சி என்பதைப் போல, சமச்சீரான ஒரு தொழில் சமூக ஏற்றம் என்பது இதன் வழியாக சாத்தியமாகக்கூடிய வாய்ப்புகள் தேவை என்கிற கருத்து பரவலாக இருக்கிறது. இந்த நடவடிக்கை தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு தரக்கூடிய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு நீண்டகால அடிப்படையில் கை கொடுக்கும் என்பது ஒரு கோணம். இன்னொன்று, உலகம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்யக்கூடிய தடாலடி நடவடிக்கைகளால் WTO என்கிற உலக வர்த்தக அமைப்பே சீர்குலைந்து ஒவ்வொரு நாடும் பல்வேறு தள்ளாட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும், பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு நட்புறவு இருப்பதால் இந்தியா பாதிக்காது என்கிற ஒரு கருத்து பரவலாக ஆட்சியின் ஆதரவாளர்களால் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போது 25% வரி மட்டுமல்லாமல் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். கணிசமான அளவுக்கு அந்த அபராதம் இன்னும் 24 மணி நேரத்திற்குள் விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய காரணத்தால் நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் முதல் சிறுபெரும்புதூர் ஏற்றுமதியாளர்களிலிருந்து திருப்பூர், ஆயத்தாடை, ஈரோடு, கரூர், கோவை போன்ற பகுதிகளில் பாதிப்பு வரக்கூடும் என்கிற கருத்து இருக்கிறது. இவை சார்ந்து நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள், பொறியாளர் திரு ஹாங்காங் ராமநாதன் அவர்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் திரு வாஷிங்டன் சிவா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார். முட்டை ஏற்றுமதியாளர் டாக்டர் செந்தில், ஏற்றுமதியாளர் சங்கத்தினுடைய திருப்பூர் குமார் துரைசாமி, இவரோடு பட்டய கணக்காளர் திரு சுந்தர்ராமன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் ராமநாதன் சாருடைய முதற் பார்வையை கேட்கணும். தென் தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரிஃபரன்ஸை, ஒரு ப்ரையாரிட்டியை இந்த அரசு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? பொதுவாகவே தமிழ்நாட்டில் இந்த தொழில் அமைப்புகள் என்பது ஒரு பரவலாகத்தான் இருந்து வந்திருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த ஐடி செக்டர் வந்தபோது இது அதிகமும் சென்னையை மையம் விட்டிருந்தது. இப்போ இந்த தொழில் ரீதியான தொழிற்சாலைகள்
தென் மாவட்டங்களுக்கு நோக்கி செல்வது என்பது ஒரு நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு சமச்சீரான ஒரு வளர்ச்சிக்கு உதவும். இல்லையென்றால் எல்லாவற்றையும் நாம் தலைநகரத்தில் வைத்து கொண்டிருந்தால் தலைநகரம் அதற்கு ஏற்ற வகையில் தகவமைக்கப்படவில்லை. ஆகவே மற்ற பகுதிகளில் இருக்கிற மக்களையும் அது போய் சென்றடைய வேண்டும். அந்த வகையில் இது தென் தமிழ்நாட்டை மையப்படுத்தி இந்த தொழிற்சாலைகள் வருவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. வளர்ச்சி என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு இடத்தை நோக்கி குவிந்து இல்லாமல். பட் ரொம்ப காலமாக நாங்குநேரி சிறப்பு பொருளாதார மண்டலம் வந்து முரசொலி மாறன் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து 96 காலத்திலிருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் என்னவோ காரணங்களால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, அந்த சிவகாசியை தாண்டி ஒரு தொழில் வளர்ச்சி வரலையே. அது இந்த தொழில் வளர்ச்சி நாம் இப்போ தமிழகம் வந்து ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்கிறது. அப்போ நமக்கு தேவையானது என்பதை விட உலகத்திற்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். எப்படி சீனா உலகின் தொழிற்சாலையாக மாறியதோ அதே போல் இந்தியாவிலே தமிழகம் அப்படி ஒரு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு உலக அளவில் இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்புகளை நோக்கி நாம் போக வேண்டும். அதற்கு தமிழக அரசு மட்டுமல்ல, ஒன்றிய அரசும் அதை நோக்கி செல்லுகிற போது தான் அந்த வாய்ப்புகளை நாம் பெற முடியும். அந்த அடிப்படையில் இப்போது தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிற செயற்பாடுகள் கொஞ்சம் நீங்கள் சொன்னது மாதிரி காலதாமதம் ஆனாலும் அந்த காலதாமதத்திற்கு நாம் முழுமையாக அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது. பல்வேறு புறக்காரணிகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் இது வரவேற்கத்தக்க முன்னெடுப்பு. இதை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும். இதன் மூலம் தென் மாவட்டங்கள் சிறப்பான வளர்ச்சி பெறும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, திரு ஆனந்த் சீனிவாசன், 2 விஷயத்தையும் சேர்த்தே பேசலாம். ட்ரம்ப்போட அதிரடி தமிழ்நாட்டை என்னவா பாதிக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னா 2 விஷயம். ஸ்டேட் எவ்வளோ தான் பண்ணாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு எந்த ஸ்டேட்டுமே பெருசாக டெவலப்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபிஸ்கலி வந்து ஸ்டேட் சென்ட்ரல் தான் வந்து அவுட் சைட் இந்தியாவோட நெகோஷியேட் பண்ணுறது, கஸ்டம்ஸ் போடுறது, இன்புட் டியூட்டி கொடுக்கறது, சலுகை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன்னா ஃபைனான்ஷியல் யூனியன் நம்மளுது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலி பெரிய ரோல் இருக்குது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸில் ஈச் ஸ்டேட்டுக்குள்ளே காம்படிஷன் இருக்கும். இப்போ மகாராஷ்டிராவுக்கும் நம்மளுக்கும் காம்படிஷன். இப்போ நியூஸ் பிரிட்டில் வந்த மாதிரி குஜராத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. பட் இன்றைக்கி வந்திருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்னென்னா யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஏன் பிரேக் டவுன் ஆச்சு, யாருனால பிரேக் டவுன் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி சைனா நம்மளுக்கு அகென்ஸ்டாக வேலை செய்கிறாங்கிறது நம்மளுக்கு பல வருஷமாக தெரியும். இப்போ கல்வானில் வேலியில் நம்மளை உள்ளே பிடிச்சி ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே பிடிச்சிட்டாங்க. அது ஹிந்து பேப்பரில் சேட்டலைட் மேப்பெல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த பார்டர் ஒரு ஃப்ளக்ஸில் இருக்குது. பாகிஸ்தானோட சேர்ந்து அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ டாப் 2 கண்ட்ரீஸோட நம்மளுக்கு எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் இல்லாமல் இந்தியா ஒரு வல்லரசாகவும் மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவர் ஆகுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் சொல்கிறது அமெரிக்காவோடைய நல்லுறவில் இருக்கணும், சைனாவோடைய நல்லுறவில் இருக்கணுன்றீங்க. சைனா அண்டை நாடு, ஒரு மோதல்கள் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அந்த பதட்டம் தணிஞ்சது மாதிரி இருக்குது. பட் ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய தள்ளாட்டமும் தடாலடியாக அவர் பண்ணக்கூடிய செயலால் எதிர்கொள்ளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, வர்த்தக பேச்சுவார்த்தை. அதில் எந்த முன்னேற்றத்தையும் இவங்களால் அடைய முடியலையே 2 நாட்டாலையும். சார் குணா சார், நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ட்ரம்ப் எல்லாமே ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்குறவர். எப்போதுமே எல்லாமே அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி தான் பார்ப்பார். அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் அவர் மோடி ஹவுடி மோடின்னு ஒரு ஈவெண்ட் நடத்தினார் டெக்ஸஸில் மோடிக்காக. மோடி குஜராத்தில் அன்றைக்கி சர்தார் பட்டேல் ஸ்டேடியம், இன்றைக்கி இந்த நரேந்தர் மோடி ஸ்டேடியத்தில் ஒரு பெரிய விழா எடுத்து அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னு கூட சொன்னார். ட்ரம்ப் மோடி என் நண்பர், மோடி ட்ரம்ப் என் நண்பர்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ட்ரம்ப்புங்கிறவர் ஒரு வியாபாரி, ஒரு பிஸ்னஸ்மேன். அவருக்கு என்ன அவருக்கு வேணுமோ அது கிடச்சாதான் அவர் மற்ற நாட்டோடலாம் டீலிங் பேசுவார். அவருக்கு இந்த வாட்டி பராக் ஒபாமாவுக்கு வந்த மாதிரி நோபல் பரிசு வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு. நோபல் பீஸ் ப்ரைஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை.
இதை போரை நிறுத்தி வச்சதுனால தான் ஒபாமாவுக்கு மிடில் ஈஸ்டில் பண்ணதுனால அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்ட மாதிரி இவர் வந்து யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தி நோபல் பிரைஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டு 3 நாளில் இந்த போரை நிறுத்திடுவேன்னாரு. அந்த போரை நிறுத்த முடியலை. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த சமயத்தில் ஒரு ஸ்கர்மிஷ்னு சொல்லுங்கள், போருன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று நடந்தது. அதை வந்து அவர் தான் பேசி தீர்த்ததா இப்போ பார்லிமெண்ட்டில் பேசினதுலேருந்து கிளியராக என்ன தெரியுதுன்னா, ஜேடி வான்ஸ் வந்து மோதிட்ட பேசி அதுக்கப்புறம் 3 ஹவர் கழித்து போரை நிறுத்திட்டாங்க. அவர் 30 வாட்டி என்ன சொல்லிட்டார், நான் தான் நிறுத்தி வச்சேன்ட்டார். அவருக்கு அந்த கிரெடிட் வேணும். பாகிஸ்தான்காரங்க நல்லா அந்த கேம் விளையாடி ட்ரம்ப் காயினில் கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு ட்ரம்ப்பை நோபல் ப்ரைஸ் கொடுக்கறதா நோபல் கமிட்டிக்கு ரெக்கமெண்டும் பண்ணிட்டாங்க. பட் இப்போ மோதியால் வந்து சொல்ல முடியல, இது மாதிரி ட்ரம்ப்புனால தான் நான் இந்த போர் நின்று போச்சு, ட்ரம்ப்பு கேட்டுக்கிட்டபடி நான் நிறுத்திக்கிட்டேன்னு சொல்ல முடியல. இது முன்னாடி இந்தியாவில் நடந்திருக்கு. இப்போ கிளின்டனோட பீரியடில் வந்து சரி சார், அது அரசியல் நெருக்கடி. இன்னைக்கு வந்து வெளிநாடு ஒன்று சொன்னதுனால நாங்கள் நிறுத்தினோம்னு சொன்னால் இந்தியாவுக்குள்ள உள்நாட்டில் உங்கள் இறையாண்மை என்னன்ற கேள்வி வரும். அது ஒரு பாலிடிக்ஸ். அதை நீட்சியாக நடக்கிற வர்த்தக சிக்கல்களை பேசலாம். இப்போ அவர் போட்டிருக்கிற டியூட்டி 25% அப்படின்றதும் பக்கத்து நாடுகளுக்கு குறைவாக போட்டிருக்கிறதும் என்ன மாதிரியான சேலஞ்ச்? இன்னொன்று பெனால்ட்டின்னு ஒன்று சொல்கிறார் அபராதம். அது எத்தனை சதவீதம் விதிப்பாங்க அப்படின்னு இந்த நொடி வரையிலும் தெரியல. சப்ஸ்டான்ஷியலாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதை நோக்கி தான் ஏற்றுமதியாளர்கள் கலங்கி போயிருக்கிறாங்க. மினிமம் 50% இருக்கும் சார். இந்த 50% டியூட்டியை இவங்க 50% போட்டு அவர் உங்களை நெகோசியேஷன் டேபிளுக்கு கூப்பிடுறாரு. நீங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு போயானோம், அவரோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஏன்னா உலகத்தில் ஒரு 4-5 நாட்டோட தான் நம்மளுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குது. அதாவது நம்ம ஏற்றுமதி பண்ணுறது ஜாஸ்தி, இறக்குமதி பண்ணுறது கம்மி. அமெரிக்காவோட நம்மள்ட்ட நியர்லி $30 பில்லியன் சர்ப்ளஸ் இருக்குது. அதனால் அமெரிக்கா வர்த்தகம் இந்தியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த $30 பில்லியன் சர்ப்ளஸ் இல்லைன்னா ரூபா இன்னும் அதிபாதாளத்துக்கு போயிடும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி இன்றைக்கி $87.82 இருந்தது. இன்னும் இறங்கி 90-95க்கு போயிடும் இந்த போர் கண்டினியூ ஆச்சுன்னா. அதனால் இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்கங்கிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கணும். அப்படி பண்ணலைன்னா பாகிஸ்தான், வியட்நாம், பங்களாதேஷ், சைனா இது மாதிரி நாட்டோட நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது. இப்போ சைனா எப்படி இதை எதிர்கொள்ட்டாங்கன்னா, ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. அது வெறும் சைனா மட்டும்தான் தோண்டி ரெடியாக வச்சுருக்கிறான். உலகத்தில் எங்கே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பண்ணணுன்னாலும் இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் வேணும். இப்போ சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறதே கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டான். இன்ஃபேக்ட் பஜாஜ், டிவிஎஸ்ஸு இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களால் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்ஸ் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஸோ சைனா ஒரு நெகோசியேஷன் பார்கெனிங் சிப்பு வச்சுருக்கான். நம்ம பண்ண 10 வருஷ பாலிசியில் நம்மகிட்ட பார்கெயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது நம்மகிட்ட அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் பேசி தான் தீர்த்துக்கணும். அவர் என்ன கேட்குறாருனா 2 விஷயம் கேட்குறாரு. உங்கள் ஊருக்கு நான் அரிசி சப்ளை பண்ணுவேன், உங்கள் ஊருக்கு நான் கோதுமை சப்ளை பண்ணுவேன், உங்கள் ஊருக்கு மற்ற அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவேன், அதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேட்குறாரு. முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பால், சீஸு, அதர் டைரி ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் நான் இஷ்டம் போல் இறக்குவேன் அப்படிங்கிறாரு. 3வது கோரிக்கை, அமெரிக்காவில் சிக்கன் லெக்கு ஃபேமஸ் கிடையாது, சிக்கன் பிரெஸ்ட்டை தான் சாப்பிடுவாங்க. சிக்கன் லெக்கை நாமளாக அங்கே தூக்கி போடுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சிக்கன் லெக்கை நான் இந்தியாவுக்கு அனுப்புகிறேங்கிறாரு. அப்படின்னா அங்கே யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற பொருளை சிக்கன் லெக்கை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இங்கே அந்த காலில் சிக்கன் லெக்குங்கிறது ஒரு டெலிகசி. சிக்கன் லெக்கை இறக்கினாருன்னா இப்போ நாமக்கல்லில் இருக்கிறவங்களில் கோழி பண்ணையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த 3 டிமாண்டு வைக்கிறாரு. இந்த டிமாண்டுக்கு அவர் பேச்சுவார்த்தை கூப்பிடுறாரு. நம்மளால் பேச்சுவார்த்தைக்கு போக முடியாது. எனி கவர்மெண்ட் இந்தியாவில் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இது 3த்தையும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட அரிசி ஜாஸ்தி இருக்குது, கவர்மெண்ட் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க. கோதுமை ஜாஸ்தி இருக்குது, நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். இப்போ அமெரிக்காக்காரன் கோதுமை இறக்கினான்னா கோதுமை விலை மார்க்கெட்டில் பயங்கரமாக இறங்கிடும். விவசாயிகளால் சர்வைவே பண்ண முடியாது. அதே மாதிரி அரிசி விலையை மார்க்கெட்டில் அவங்க இறக்கினாங்கன்னா அரிசி விலை கபால்னு குறைஞ்சிரும்.
ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க, அப்பப்போ வந்து விவசாயிகள் வந்து பாலை ரோட்டில் ஊற்றுறாங்க. நம்ம ஊர்லேயே பால் நம்மளுக்கு தேவைக்கு மேலே ஜாஸ்தியாக இருக்குது, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி மில்கி மிஸ்ட்டுங்கிற கம்பெனி வந்து பாலை தவிர மற்ற எல்லா ப்ராடக்ட்டும் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ஊரில் சர்ப்ளஸாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஊரில் பேச்சுவார்த்தை மேடைக்கு அழைத்து, பேச்சுவார்த்தை டேபிளுக்கு அழைத்து அமெரிக்காவோட பொருளை இந்தியாவில் குவிப்பதற்கான முயற்சி இப்போ வந்து அதிக வரி போட்டு இந்தியா அதை தடுத்திருக்கு. அந்த வரியை குறைத்து பண்ணுவதற்காக அவர் செய்யக்கூடிய முயற்சின்னு சொல்றீங்க. ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களுடைய கோணத்தை பார்க்க, அவங்களுடைய கோணத்தை கேட்டுடலாம். திரு டாக்டர் செந்தில், முட்டை ஏற்றுமதியாளர் தரப்புல இருந்து டாக்டர் செந்தில் இருக்கிறார், அவரோட கேட்கலாம். நாமக்கல் இருந்து டாக்டர் செந்தில், உங்க கோணம் என்ன சார்? வணக்கம் சார். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை. அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.6 லட்சம் கோடிக்கு ஏற்றுமதி நடக்குது. அதே சமயத்தில் இந்தியா இறக்குமதி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு 3.6 லட்சம் கோடி இறக்குமதி செய்கிறோம். ஸோ இந்தியா வந்து ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்குது வித் யூஎஸ். வேறஸ் யூஎஸ் பார்த்திங்கன்னா ட்ரேட் டெபிசிட்டில் இருக்குது இந்தியாவோட. ஸோ இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பினுடைய பிரச்சனை என்னென்னா, இந்த 4 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இந்தியா வந்து அதிகமாக வியாபாரம் செய்யுது நம்மளோட, நம்ம 4 லட்சம் கோடி கம்மியாக வியாபாரம் செய்கிறோம். இந்த 4 லட்சம் கோடியை இந்தியா என்ன பண்ணுது, ரஷ்யா கிட்ட கொடுத்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து பாதிக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு ப்ராக்டிக்கல் அனலிசிஸ். ஸோ இது நீங்கள் ரஷ்யாவோட எடுத்துக்கிட்டோன்னா, ரஷ்யா கூட வர்த்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் அவருடைய பிரச்சனை. உங்க பிரச்சனை என்ன சார்? இது வந்து 25% டாரிஃப் வந்துச்சு, பிளஸ் அபராதம் வரப்போகுது. இப்ப நான் அண்மையில படிச்சேன், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி நாமக்கல் முட்டை ஏற்றுமதியில இதுவரை இல்லாத, வரலாறு காணாத ஏற்றுமதி கடந்த ஆண்டு நடந்தது. அது காரணம் அமெரிக்க சந்தையில உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு. இப்ப அந்த வாய்ப்பு இப்ப போகக்கூடிய நிலைமை இருக்கா? கம்பீட் பண்ணக்கூடிய சூழல் இருக்கா? இல்லை, அதாவது அமெரிக்கா வந்து எங்களுக்கு ஒரு ஏற்றுமதி மார்க்கெட்டே கிடையாது. அமெரிக்காவினுடைய ஏற்றுமதி என்பது வெறும் ஒரு 67 லட்சம் முட்டை தான் வாங்கியிருக்காங்க. அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினாங்க. அவங்களுக்கு வந்து அங்கே போனதுனால அங்கே இருக்கக்கூடிய ப்ராசஸிங் பிளான்ட்டுக்கு மட்டும் அனுமதி தந்து நீங்கள் எங்கே வேணாலும் வேர்ல்டுலேருந்து வாங்கிக்கிங்க. ஸோ அது வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் ப்ராசஸிங் பிளான்ட்டுக்காக அனுப்பப்பட்டது. இது வரைக்கும் நாங்கள் வந்து அமெரிக்க மார்க்கெட்டை சார்ந்து வந்து நாமக்கல் தொழிலோ அல்லது இந்தியன் கோழி தொழிலோ கிடையாது. ஸோ அதனால் நம்மளுடைய பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது பெருசாக பாதிக்காது. பட் வேறஸ் இன்றைக்கி அந்த ட்ரேட் டெபிசிட்டை வந்து புஷ் பண்ணுறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு கார்ன் விற்கணும், சோயாவை விற்கணும், வீட்டை விற்கணும், டைரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கொண்டுட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு இம்பேக்ட் பண்ணும். அந்த ஏற்றுமதி மார்க்கெட்டை விட எங்களுக்கு வந்து இந்த இம்போர்ட் அலோ ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து டோட்டலாக டிவாஸ்டேட் பண்ணிடும். இதை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்ன் ஆர் சோயா ரெண்டுமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப். ஸோ இந்தியாவினுடைய அந்த கொள்கை பிரகாரம் மரபியல் ரீதியாக மாற்றி அமைக்கப்பட்ட அந்த மக்காச்சோளத்தையும் சோயாவையும் வந்து அனுமதிக்கிறது இல்லைங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி. இது வரைக்கும் அதை ரிலாக்ஸ் பண்ணலை நம்ம. ஸோ அதனால வந்து இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாதத்தை முன்னாடி வச்சுருக்கோம். இரண்டாவது, பால் பொருளையும் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ரீசன்ட் ஸ்டடி பிரகாரம் 1,03,000 கோடி அந்த டைரக்ட் எக்ஸ்போர்ட் மில்க் ப்ராடக்ட் மார்க்கெட் மட்டும் ஃபார் யூஎஸ்ஏக்கு இப்போ ஓப்பன் பண்ணாவே அவங்களுக்கு 1 லட்சம் கோடி மார்க்கெட் வந்து இந்தியாவில் கிடைக்கும். இந்தியா சர்ப்ளஸாக இருந்தால் கூட அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய பால் உற்பத்தி வந்து எல்லாமே லார்ஜ் ஸ்கேல், ப்ளஸ் அவங்க வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப் மூலிமா தான் ஃபீட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரென்சியேஷன் கிடையாது, அனிமல் பேஸ்டு ஃபீட் ஸ்டஃப் கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பியூர்லி வெஜ் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம அனிமலுக்கு ஃபீட் பண்ணுறோம். ஸோ அனிமல் ஆரிஜினேட்டட் சோர்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் வந்து கேட்டல் ஃபீடிங்க்கு கிடையவே கிடையாது. பட் அங்கே வந்து அதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேஷனே கிடையாது. ஸோ வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இந்த சர்டிஃபிகேஷன் இஷ்யூ இருக்கிறனால நீங்கள் வந்து எங்களுக்கு முழுக்க வெஜ் ஃபெட் மில்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணணும். அது வந்து அவங்க முடியாது, இது நீங்கள் வந்து வேணுனே பேரியரை கொண்டுட்டு வர்றீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இரண்டு தரப்பும் தங்கள் நலனுக்காக பேச்சுவார்த்தையில் நிபந்தனைகளை விதிக்கிறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் ஒரு பேச்சுவார்த்தையில் சகஜம். இப்போ 4 விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
இப்போ வந்து மக்காச்சோளத்தை அவங்க ஏற்றுமதி செய்தாலோ சோயாவை ஏற்றுமதி செய்தாலோ தீவனம் அப்படின்ற அடிப்படையில் உங்களுக்கு கால்நடை நடத்துகிறவங்களுக்கு முட்டை கோழி பண்ணையாளர்களுக்கு அதனால் லாபம் இருக்கா? இன்னொன்று இறைச்சி, கோழி இறைச்சியோ பால் சார்ந்த பொருள்களோ வந்தால் நம்ம நுகர்வோருக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்குமா, அல்லது நம்முடைய உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பு வருமா, விவசாயிகளுக்கு பாதிப்பு வருமா? அது எந்த கோணத்தில் அணுகணும்? நிச்சயமாக வந்து பால் சார்ந்த பொருட்கள் அனுமதிக்கும் பொழுது வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் இப்போ கிட்டத்தட்ட 66% மக்கள் வந்து கால்நடை வளர்ப்பை நம்பி தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ இங்கேயே பல சீசனில் வந்து பால் சர்ப்ளஸ் வரும். ஸோ பால் எடுத்து ஊற்றக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே இருக்குது. இந்த சூழ்நிலையில் பால் பொருட்கள் இங்கே நீங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய செட்பேக் கிரியேட் ஆகும். இப்போ தான் வந்து நம்ம இந்தியன் டைரி இண்டஸ்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ அமுல் எடுத்துக்கங்க, நம்ம மில்கி மிஸ்ட் டைரி எடுத்துக்கங்க. இப்போ பல்வேறு நாடுகளுக்கு நம்ம இந்தியா டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பெரிய அளவு நமக்கு சந்தை கிடைக்குது. காஸ்ட்டாக அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னா கூட இந்தியா பால் பொருட்கள் வந்து சுவையில் வந்து மற்ற நாடுகளை விட நல்லா இருக்கிறதுனால அந்த சுவையின் அடிப்படையில் நம்மளுடைய பொருட்களுக்கு வந்து மார்க்கெட் இன்றைக்கி கிரியேட் ஆகிட்டுருக்கு. பட் இந்த மார்க்கெட் டொமஸ்டிக் மார்க்கெட்டே வெரி ஹியூஜ் மார்க்கெட். நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட் பவுல்ட்ரி ஆகட்டும், டைரி ஆகட்டும், அக்ரி ஆகட்டும், இந்தியாவினுடைய 140 கோடி மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தையே மிகப்பெரிய சந்தையாக தான் இருக்குது. இதில் வந்து அமெரிக்காவினுடைய சிக்கனையோ அல்லது அமெரிக்காவினுடைய பால் பொருட்களோ இந்தியாவுக்குள்ளே வரும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரைஸ் வார் கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, நிறைய இன்றைக்கி ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ் வந்துருச்சு. கார்பரேட்ஸ், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு, டொமினோஸு, பீஸா ஹட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கோ ஃபார் அ சர்டிஃபிகேஷன் ஆஃப் பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் வேணும். அப்போ அவங்க எல்லாமே மோர் அமெரிக்கன் கம்பெனிஸ், கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 2000க்கும் மேற்பட்ட அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஃபுட் செயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ப்ரிஃபர் டு அசோசியேட் வித் தி அமெரிக்கன் ப்ராடக்ட். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து அந்த ஆர்கனைஸ்ட் செக்டரில், வேல்யூ ஆடட் செக்டரில் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நமக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து நஷ்டம் ஏற்படும் போது அந்த தொழிலை விட்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகுமா ஒழிய, இந்தியா வந்து ஒரு உற்பத்தி சார்ந்த நாடு. அப்படி இருக்கும் பொழுது அந்த உற்பத்தி சார்ந்த பொருட்கள் நம்ம இம்போர்ட் பண்ணி இந்த மார்க்கெட்டில் கேட்டர் பண்ணோம் அப்படின்னா அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய தொழிலை வந்து பெருசாக பாதிக்கும். இப்போ அமெரிக்காவில் முட்டை விலை வந்து 50 ரூபாய்க்கு விற்றா கூட அமெரிக்கா வந்து இந்தியாவினுடைய முட்டையை வந்து ரீட்டெயிலுக்கு நம்மளை அலோவ் பண்ணவே கிடையாது. அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 5 ப்ராசஸிங் பிளான்ட்டு மட்டும் அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக நீங்கள் வேர்ல்டு எங்கே வேணாலும் சீப்பாக வாங்கிக்கிங்க. ஸோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸிங் செக்டருக்கு போல் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை கன்சியூமருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இண்டஸ்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுக்கும்பொழுது நம்ம வந்து இன்றைக்கி 66% மக்கள் இந்தியாவினுடைய பாப்புலேஷனில் ஹியூஜ் கிராமப்புற பொருளாதாரமே டைரியும் பவுல்ட்ரி நம்பி தான் இருக்குது. நீங்கள் அதை வந்து நேரடியாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். மேபி நமக்கு ரேட்ஸ் சீப்பாக கூட கிடைக்கலாம். பட் இந்தியாவினுடைய எக்கானமி வந்து கிராமப்புற பொருளாதாரம் சீரழிஞ்சு போயிடும். ஸோ வந்து நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கவே விவசாயத்தை, கால்நடை வளர்ப்பை கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய அழிவை கொடுத்துரும், பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்கிரும் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறீங்க. அடுத்த சுற்றில் விரிவாக பேசிக்கலாம். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலிருந்து குமார் துரைசாமி சார் இருந்திருக்காரு. திரு குமார் துரைசாமி, இந்த விஷயம் உங்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஏற்றுமதி என்பது, திருப்பூர் ஏற்றுமதி என்பது மார்ச் 2025 44,747 கோடி ரூபா அளவுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 50% அமெரிக்காவுக்கான எக்ஸ்போர்ட்டாக தான் நடந்திருக்கு. இப்போது இந்த டேரிஃப் அப்படின்ற ஒரு பிரச்சனை துவங்கிய பின் இந்தியாவுக்கு வந்து கட்டாயமாக ஒரு சாதகமான சூழல் தான் இருக்குன்னு சொல்லி அடிப்படை கட்டமைப்புகள் எல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரீட்டெய்லர்ஸ்லேருந்து, பையர்ஸ்லேருந்து, பிராண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் இங்கே ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்த ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து திடீர்னு வந்து ஒரு கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் வந்து அமெரிக்க அதிபர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க. நேற்றுக்கு திருப்பியும் வந்து மறுபடியும் இம்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அபராத தொகைங்கிறது வந்து என்னுடைய கணக்கு சரியாக இருந்ததுன்னா பிரிக்ஸ் நாடுகளுக்கான அபராத தொகை அப்படின்றது 100% அளவிற்கு வரி விதிப்பேன் என்ற அந்த ஒரு மிரட்டலையும் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. இந்த டாரிஃப் வார் துவங்கிய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த தருணத்து வரைக்கும் கிட்டத்தட்ட 194 முறை வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து அமெரிக்க அதிபர் அவர்கள் மாற்றியிருக்காங்க. நான் அரசியல் காரணங்களுக்குள்ளே போக விரும்பலை.
எங்கள் தொழில் சார்ந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடு தான் நான் பேச முடியும். அந்த வகையில் பார்க்குறப்போ எங்களுக்கு திருப்பூருக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கட்டாயமாக ஒரு பெரும் பாதிப்பு இருக்கும். இமீடியட்டாக பாதிப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டான பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஆனால் அடுத்த 6 மாத காலகட்டத்தில் இந்த பேச்சுவார்த்தை ஒரு 15 நாட்கள் அல்லது ஒரு மாதத்திற்குள் சுமூகமாக முடியாவிட்டால், பாதகமாக முடியும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு பெரும் பாதிப்பை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் அப்படின்றது சொல்லிடுறேன். ஆனால் அதே சமயத்தில் எங்களுக்கு வந்து அந்த டாரிஃபை வந்து இந்த மத்திய அரசாங்கம் வந்து மிக நல்ல முறையில் பேசி இந்த ஒரு நல்ல தீர்வை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் திருப்பூரின் வளர்ச்சி அடுத்த 5 வருடத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சியோட இரட்டிப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்குது. அதனால் எந்த சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய ஒரு 2 வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வச்சு தான் சொல்ல முடியுங்க. சார் 2 விஷயம் சொல்றீங்க. இப்போ வந்து இந்த 25 மாதிரியான விஷயங்களுக்கு அமெரிக்காவை சார்ந்தில்ல, பெரும்பாலும் அரபு நாடுகள் தான் அவங்களுடைய மிக முக்கியமான இதுவாக இருக்குது. முதல் முறையாக அமெரிக்கான்றது ஒரு புது சந்தையாக அவங்களுக்கு சிறிய சந்தையாகத்தான் கிடைச்சிருக்கு. பட் உங்களுக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் ஜவுளியில் 50% ஏறத்தாழ உங்கள் ஏற்றுமதியில் 50% அமெரிக்காவை சார்ந்து இருக்குது அப்படின்ற ஒரு நிலையில் இப்போ வியட்நாமுக்கோ இந்தோனேஷியாவுக்கு பங்களாதேஷுக்கு இலங்கை போன்ற நாடுகளுக்கு நீங்கள் சர்வதேச சந்தையில் அவங்க தான் உங்களுக்கு போட்டியாளர்களாக வர்ற நேரத்தில் அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு டாரிஃப் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது பெரும்பாலும் குறைச்சலாக இருக்க ஒரு நேரத்தில் இந்த பெனால்ட்டி அப்படின்ற ஒன்று நிச்சயம் விதிப்பேன், அது சப்ஸ்டான்ஷியலாக இருக்குன்னு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கிறார். அப்படி ஒரு சூழல் வந்தால் ஒரு பேச்சுவார்த்தையில் இவங்களால் அதை அந்த வெற்றிகரமாக அவரோட பேசி சமாளிக்க முடியலன்னா என்ன பாதிப்பு சார் வரும்? உங்களுக்கு மாற்று வாய்ப்புகள் வேறு நாடுகள் அப்படின்ற ஒன்றுக்கு உடனே மாற முடியுமா? வேறு நாடுகளுக்கு உடனே மாறுவது என்பது உடனடியாக நடக்காது. ஆனால் எங்களுக்கு சாதகமான விஷயங்கள் என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கிலாந்தோடு இப்போ நம்ம வந்து ஒரு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதை வந்து இப்போ நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2 வாரத்துக்கு முன்னால் லண்டனில் போயிட்டு சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதோடைய எஃபெக்ட் வந்து இந்த வருட இறுதிக்குள் வந்து நமக்கு கிடைச்சிரும். 2 ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்லேயும் ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்லேயும் அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அது எஃபெக்ட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம். இப்போவே வந்து அங்கே இருக்கக்கூடிய யூகேயில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை கட்டமைப்பை வந்து இந்தியாவில் குறிப்பாக திருப்பூரில் வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஆல்ரெடி இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பிய சந்தை, ஐரோப்பியாவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் காலம், அவர் பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் இருந்த காலகட்டத்திலிருந்தே வந்து அவர்களோடு நம்ம வந்து ஒரு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி ஆரம்பித்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழலில் வர அக்டோபர் அல்லது நவம்பருக்குள்ளே வந்து அவங்ககிட்டையும் நமக்கு அந்த ஒரு வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் கிடைக்கும்போது நிச்சயமாக அமெரிக்காவுடைய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நாம் தாக்கு பிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சூழலையும் நாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதுக்காகத்தான் வந்து தாக்கு பிடிக்கிறது தான் சிரமம். இப்போ 25%ன்றது ஓகே, பெனால்ட்டி தான் பிரச்சனையா அல்லது 25 குறையணுமா? 25 + பெனால்ட்டி அப்படின்னு சொல்கிற ஒன்றில் அபராதம் வர்றப்ப அதனுடைய சதவீதம் எந்த அளவுக்கு போனால் உங்களோட காம்படேட்டிவ் எட்ஜ் இருக்கும் உங்களுக்கு? இல்லை 25% அப்படின்றது இருந்ததுன்னா எங்களால் சமாளிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வரக்கூடிய ஒவ்வொரு சதவீதமும் வந்து எங்களுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 25% என்று வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்கோ வந்து கட்டாயமாக எங்கள் பையர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம வந்து டேரிஃபை வந்து ட்ரம்ப் அவர்கள் ஏற்றிருக்காங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலிருந்து தான் பல்வேறு நாடுகளோடு அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. இப்போ வந்து அவங்களுக்கு இம்மீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்து கன்சியூமர் லெவலில் அவங்களுக்கு வந்து அடுத்த 1 மாதத்தில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் வந்து இந்த ஹீட்டை வந்து கட்டாயமாக அனுபவிப்பாங்க. அவங்க அனுபவிக்கும் போது அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 30 to 35% அமெரிக்காவுடைய பாப்புலேஷன் வந்து அந்த லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து கட்டாயமாக அந்த பாதிப்பை வந்து அடையும் போது அங்கே கட்டாயமாக அங்கே அந்த உள்ளூருக்குள்ளே ஒரு குழப்பங்கள் கண்டிப்பாக வரும். இன்னொரு அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறவர்கிட்டே கேட்டுருவோம். உள்ளூரில் நெருக்கடி வரும். அமெரிக்காவில் ஏற்றுமதியை சார்ந்திருக்க, இறக்குமதியை அவங்க சார்ந்திருக்காங்க. உள்ளூரில் பொருள் விலை அதிகரிச்சதுன்னா அவருக்கு அரசியல் நெருக்கடி வரும் அப்படின்ற கோணத்தை சொல்கிறீங்க. அங்கே வந்து கொஞ்சம் பற்றி எரிந்தால் அவருடைய கோபம் தனியும், பிரச்சனையை வந்து அவர் இறங்கி வருவார்ன்ற கோணத்தை சொல்கிறீங்க. சிவாவோட கோணத்தை இன்னொரு நிறைய பேர் நல்ல நல்ல டேட்டாக்கெலாம் சொன்னாங்க. ஆனால் நான் நேரடியாக பாதிக்கப்படுவேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நவம்பர் மாதம் வந்து தேங்க்ஸ் கிவிங் வரப்போகுது, கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் மாதம் வரப்போகுது. அப்போ வந்து இப்போலேருந்தே ஸ்டாக்கை வந்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க.
இந்த 3 மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் போட்ட அந்த டாரிஃப் போட்ட உடனே சைனாவிலேருந்து கண்டெய்னர் வர முடியல அமெரிக்காக்குள்ளே. ஏன்னா டாரிஃப் வந்து சைனா வந்து டஃப்பாக இருந்துச்சு. அங்கேருந்து என் நண்பர் வந்து ஜோர்டானுக்கு அனுப்புகிறாரு, அப்புறம் வந்து வியட்நாம் அனுப்புகிறாரு. இப்போ ஜோர்டான்லேயும் வியட்நாமில் இருக்கிற பொருளை அமெரிக்காக்குள்ளே கொண்டு வர முடியல. நேத்திலேருந்து போட்ட டாரிஃப் வரான்னு பார்த்தீங்கன்னா விலையேற்றம் மிக அதிகமாகிடுச்சு. எஃபெக்டிவ் ஃப்ரம் டுமாரோன்னு சொன்னாங்க, ஆனால் ஆகஸ்ட் 1 ஏற்றிட்டாங்க அவங்க. அப்போ நேரடியாக பாதிப்பு இருக்கும். ஒன்று துணிகளில். இரண்டாவது, அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்கள் போல இந்திய கடைகள் இருக்குல்ல, அங்கே இருக்க அரிசி பருப்பு எல்லாம் விலையேற்றிட்டாங்க. அப்போ இந்த டாரிஃபை நாளைக்கு நெகோசியேஷன் பண்ணி குறைச்சா கூட அவங்க விலையை குறைக்க மாட்டாங்க. கடந்த 3 மாதங்களாக நம்ம இந்திய அரசு போய் ஸ்ட்ராங்காக உட்காந்து நெகோஷியேட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து நிறைய பேர் நெகோஷியேஷன் வரல. அது ஏன் ட்ரம்ப் வந்து செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற ஆங்கிலுக்கு போனாங்க. அவர் போட்டுட்டார். இந்த அபராதம் சொல்கிறீங்களே, இந்த அபராதம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கடந்த 7 மாதங்களாக அமெரிக்க பொருளாதாரம் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. உதாரணமாக நான் வாடுகின்ற வாஷிங்டன் மாநிலத்தில் 1 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. 1 லட்சம் வீடுகள் வந்து வேலை வைக்க முடியாமல் இருக்குது. இது வந்து அமெரிக்காவில் வாஷிங்டன் மட்டும் இல்லை, ஃப்ளாரிடா சில ஊர்களில் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த டாரிஃபு சேரும்போது இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறது தான் யதார்த்த உண்மை. உள்நாட்டிலே அவருக்கு நெருக்கடி வரும். நிச்சயமாக வருத்தம் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு ஏற்படுத்தலை, வேலைவாய்ப்பு ஏற்படுத்தலை. நான் வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளை வேலை பார்த்துருக்கேன். ஒரு கன்சல்டன்ட்டு ஒரு 6 மாதம் வேலை வாங்கவே முடியாது. இந்த 6 மாதம் வேலை பல பேருக்கு கிடைக்கல. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிற இந்தியர்களுக்கு F1 வாங்க முடியல. H1Bயில் ப்ராப்ளம் வந்து போச்சு, வேலை கிடைக்கல, டாரிஃபு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் வந்து அமெரிக்காவுக்கு இந்தியர்களும் மற்ற நாட்டுக்காரங்களும் ஃபேஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் நெகோஷியேஷன் வராத 2 நாடுகள் வந்து ஒன்று ஜப்பான், இன்னும் சைனா. ஏன்னா அவங்கள்ட்ட சர்ப்ளஸ் பட்ஜெட் இருக்குது. பொதுவாக ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்க மக்கள் என்ன நினச்சாங்கன்னா கண்ட்ரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினச்சாங்க. கண்ட்ரி ஃபர்ஸ்ட் கரெக்டு தான். அவர் வந்து ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் இருந்தால் நீனும் டேக்ஸ் போட்டு நானும் டேக்ஸ் போடுறேன் அப்படிங்கிறது ஓகே தான். ஆனால் கடந்த 10-20 ஆண்டுகளாக மற்ற அதிபர்கள் செய்ய தவறியதை இவர் போட்ட பிறகு இது பூதாகரமாக ஆயிடுச்சு. என்னை பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் வந்து ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணிடணும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் கச்சா எண்ணெயை வாங்குறதுக்கான பிரச்சனைகளை பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 டன் பில்லியன் எண்ணெய்களை இறக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $100 பில்லியன் வந்து இந்தியா சேவ் பண்ணியிருக்கு. அது எப்படி விட்டு கொடுக்கும்? நிச்சயம் விட்டு கொடுக்காது. அதே மாதிரி 2024 ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ளதில் $65 பில்லியன் வந்து வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது. அதுவும் நல்ல விஷயம். அப்படி இருக்கும்போது இந்தியா ஒரு காலம் ரஷ்யாவிலேருந்து பின்வாங்காது. ஆனால் ட்ரம்ப் வந்து நான் தனக்கு நேரடி எதிரியான ரஷ்யாட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இங்கே இருக்கிற காமர்ஸ் மினிஸ்டரோ அங்கே போய் உட்காந்து ப்ராப்பர் நெகோஷியேட் பண்ணி அதை குறைச்சிருக்கணும், குறைக்க முடியல. பக்கத்து நாடான பொருளாதாரத்தில் மிகவும் கீழ்மையில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு 19% போட்டிருக்காரு, 25 போட்டிருக்காரு. அது மட்டும் அல்ல, ட்விட்டரில் சொல்கிறாரு, ட்ரம்ப் சொல்கிறாரு எதிர்காலத்தில் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து ஆயில் வாங்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. இது நேரடியான தாக்குதல். அதுக்கு வந்து நம்ம உடனே ரிட்டாலியேட் பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் நீங்கள் மோடி ட்விட்டர் போட வேணாம். ஆனால் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ காமர்ஸ் மினிஸ்டரோ ஸ்ட்ராங்காக கொடுக்கல. அது ஏன் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆனந்த், ஒரு நிமிஷம் நான் இவர் சுந்தரராமனுடைய கோணத்தை மட்டும் கேட்டு வந்துடுறேன். திரு சுந்தரராமன், உங்கள் பார்வை. வணக்கம் சார். அதாவது வந்து ப்ராடாக வந்து இந்த இமீடியேட்டாக வந்து இந்த ட்ரம்ப்போட இன்க்ரீஸ் இன் டாரிஃப் நம்ம அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு ப்ராடாக அப்படின்னு பார்த்தோன்னா அது பெரிய இம்பேக்ட் வந்து இருக்காது சார். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $4 trillion எக்கானமி. நம்மளோட யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு 2 to 3% தான். அதில் செகண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த டாரிஃப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்போம். தமிழ்நாட்டுக்கு இம்பாக்ட் வந்துருவோம். ஆம்பூருக்கு லெதர் இண்டஸ்ட்ரியை பாதிக்குமா? ஸ்ரீபெரும்புதூரில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைலை பாதிக்குமா? நீங்கள் நம்ம சேலத்திலிருந்து இந்தியாவோட சப்ளை ஜெனரலா பாத்தீங்கன்னா கரூர் வரையிலும் டெக்ஸ்டைல பாதிக்குமா? 40%. கரெக்ட். இன்ஃபோசிஸும் இங்கே தான் சார் இருக்குது, டிசிஎஸும் இங்கே தான் இருக்குது. அதை பற்றியும் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாரிஃப் கொடுக்குறச்சே இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் த டோட்டல் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ட்ரக் அண்ட் ஐடி சர்வீசஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்காக ட்ரம்ப் அதை எக்ஸாம் பண்ணியிருக்காரு. அதை நம்ம மிக இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து பார்க்கணும். செகண்ட்லி மோர் இம்பார்ட்டன்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டாரிஃப் ஆஸ் அ ஹோல் அப்படின்றது வந்து இட் இஸ் வெரி ப்ராட் பேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் தி 10 to 20% levy on China, 25% on Canada and Mexico, and GSPலேருந்து அவங்க வித்ட்ரா பண்ண ஒரு சினாரியோ. ஸோ இந்தியாவுக்கு இப்போ தி ப்ரெசண்ட்டாக அஃப்கோர்ஸ் இந்த திருப்பூர் அவங்க மாதிரியான சொன்னக்குள்ள சில செக்டார்ஸில் இம்பேக்ட் இருக்குது அந்த லாங் டேர்ம் பேசிஸில். பட்
நெகோசியேஷன் அப்படின்றது வந்து நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து இட் இஸ் அண்ட் ரிட்டாலியேட்டிவ் இமீடியட்டாக வந்து ஸ்ட்ராங்காக பண்ணாமல் மோடிஜி அண்ட் ட்ரம்ப் வந்து லாங் ஒரு ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்தியா வில் ரிட்டாலியேட். அது சம்மந்தமே இல்லாமல் வந்து ரஷ்யாவில் நீங்கள் வந்து ஆயில் அப்போ இம்போர்ட் பண்ணதுனால தான் இப்போ நம்ம ரிட்டாலியேட் பண்ணுறோம் அது மாதிரியான இது வேறு நோக்கத்து கொண்டு எடுத்துகிட்டு போனது. ஏன்னா இப்போ நேற்றுக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த டைமில் வந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணது ஆன் குளோபல் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டிக்காக தான் அப்படின்னு சொல்லி அதுக்கான எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு வந்து உடனே வந்து இமிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னாலும் அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ப்ராடாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஹாவ் அப்படி ரொம்ப ட்ரேட் வார் மாதிரி இது போச்சு அப்படின்னா வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ஐடி சர்வீசஸ், வி ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் ட்ரக்ஸ் and which are very very sensitive to the US government. ஒரு நிமிஷம் ஆனந்த் குறுக்கிடுறாரு. ஆனந்த் நம்ம வாஷிங்டன் சிவா சொன்னாங்க அவ்வளோ எல்லாருக்கும் இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் வாஷிங்டன் ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கு அப்படின்றது அவர் US ஆனந்த் சொல்றாரு. கண்டிப்பா இது நான் அரசியல் பேச வேண்டாம்னு நினச்சேன், ஆனால் அவர் என்ன பேச வைக்கிறாரு. இந்த ரஷ்யன் கச்சா எண்ணெய் வந்து இந்தியாவுக்கு எந்த பெனிஃபிட்டும் வரலை. 2 கம்பெனிக்கு தான் பெனிஃபிட்டு. ஒன்று மும்பை இந்தியனோட ஓனரான முகேஷ் அம்பானியோட கம்பெனி மேக்சிமமாக ஆயில் இம்போர்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிச்சு அவர் பசங்களுக்கு 3500 கோடியில் கல்யாணம் பண்ணார். அவருக்கு நல்ல பெனிஃபிட்டு. 2வது எஸ்ஆர்னு ஒரு கம்பெனி போண்டி ஆனதை கம்ப்ளீட்டாக இவர் பூட்டினோட பர்சனலாக டீல் பேசி ராசன் சாஃப்ட்டுங்கிற ஒரு ரஷ்யன் கம்பெனிக்கு விற்றார். அவங்க நைரான்னு ஒரு கம்பெனியை வச்சு அவங்க 2 பேருக்கும் லாபம். இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆர்டிஐ படி 20% தான் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் நானும் டிவிஎஸ் 50 ஓட்டுறவங்களும் 102 ரூபா பெட்ரோல் கொடுத்துருக்கோம். 1000 ரூபாய்க்கு எல்பிஜி விற்றுருக்கோம். நம்மளுக்கு இந்த ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை. நாமக்கல்லில் இருக்கிறவனுக்கோ, திருப்பூரில் இருக்கிறவனுக்கோ, தூத்துக்குடியில் இருக்கிறவனுக்கோ, திருநெல்வேலியில் இருக்கிறவனுக்கோ யாருக்கும் ரஷ்யன் ஆயில் பெனிஃபிட் வரலை. நான் என்ன கேட்குறேன்னா, மோதியோட நண்பர்கள் 2 பேருக்கு கச்சா எண்ணெய் பெனிஃபிட் வரத்துக்காக நாடு ஏன் இந்த ப்ரைஸ் பே பண்ணுங்கன்னா, நான் சீப்பாக ஆயில் விற்று எனக்கு பெட்ரோல் நீங்கள் 40 ரூபாய்க்கு கொடுத்தீங்க, அதனால் அமெரிக்கா திருப்பூரில் சாங்ஷன் போட்டால் நான் ஒத்துக்க முடியும். மோதியோட நண்பர் அம்பானி பணம் சம்பாதிச்சார், மோதியோட நண்பர் ராசன் சாஃப்ட் பணம் சம்பாதிச்சாரு. அதுக்கு நாங்கள் நம்ம என்ன இறக்குமதி பண்ண ரஷ்யால இருந்து குறைச்ச விலைக்கு வாங்கின எண்ணெய் வாங்கினதோட பலன் இந்திய மக்களுக்கு கிடைக்கல இருக்குன்னு சொல்றது சார். சாரி யாருக்காவது 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சதா? நான் ராங் நரேட்டிவ் செட் பண்ணல சார். நான் அரசியல் பேசுறேன், நீங்க அரசியல் பேசுறீங்க. 50 ரூபா பெட்ரோல் கிடைச்சதா? எங்க ஸ்டெபிலைஸ் பண்ணீங்க சார்? $25 பெட்ரோல் கிடைக்கிறது 100 ரூபாய்க்கு வித்தீங்க. 25 டாலர் க்ரூட் வித்தீங்க. அத $100 100 ரூபாய்க்கு மனசாட்சி சார்ஜஸ் one of the highest VAT on petrol sir. இது 23.7 per liter. நீங்க while the இந்தியால இருக்கிற எல்லா ரூல் ஸ்டேட்ஸ்லயும் இந்தியால எந்த இடத்துல சார் டிக்ரீஸ் மகாராஷ்டிரால 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குதா? காங்கிரஸ் and DMK கவர்மெண்ட் மகாராஷ்டிரால 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைக்குதா? எக்ஸைஸ் டியூட்டி and VAT ரெடியூஸ் பண்ணாரு. மகாராஷ்டிரால என்ன சார் பெட்ரோல் விலை மக்களுக்கு? சார் மகாராஷ்டிரால என்ன விலை பெட்ரோல்? 40 ரூபாவா? எக்ஸைஸ் டியூட்டி 2 ரூபாய் குறைச்சேங்கறீங்க. காங்கிரஸ் and DMK கவர்மெண்ட் ரூல்ட் ஸ்டேட்ஸ் சார் டியூட்டி காரணத்தை மக்களுக்கு சொல்லுங்க ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார். சார் 50 ரூபாய் சார். நான் சொல்றேன், நான் பேசுற விடுங்க, நான் சொல்றேன் 25 ரூபாய் இருங்க. 25 ரூபாய் டியூட்டி சார் சொல்ற நரேட்டிவ் ஸ்பெஷல் டியூட்டி ஸ்பெஷல் செல் Reliance benefited from Russian oil. Private party ல என்ஜாய் பண்ணா, அதுல என்ன சந்தேகம் சார்? நீங்க சொல்லுங்க சார். ரிலையன்ஸ் எழுதலையா? ரிலையன்ஸ் ரஷ்யன் ஆயிலே வாங்கல. நான் சொல்றேன் கேளுங்க, ரீட்டைல் பிரைसेस குறையவே இல்ல சார். கேளுங்க, India's 320 plus MTPA ரஷ்யால மேக்ஸிமம் இம்போர்ட் public and private, they processed the discounted oil.
Sir, we earned windfall taxes Sir. to the extent of 23,250 crores collected in 22 Sir, to sir, 23, sir. which was led to Ujjwala subsidies Sir, for இங்க 9.6 பாருங்க. crore LPG சார் household. நீங்கள் இருக்க அதெல்லாம் சும்மா சொல்லாதீங்க சார். எங்களுக்கு பெட்ரோல் கம்மியாக கொடுத்தீங்களா, டீசல் கம்மியாக கொடுத்தீங்களா, எல்பிஜி கம்மியாக கொடுத்தீங்களா? கொடுக்கல. உங்கள் பணக்கார நண்பர்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. அதுக்கு ஏன் சார் என் திருப்பூரில் இருக்கிற தொழிலாளி கஷ்டப்படணும், இல்லை இதில் ராணிப்பேட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும், இல்லாட்டா கரூரில் இருக்கிறவங்க கஷ்டப்படணும்? அதுக்கப்புறம் ஐடியை பற்றி பேசினார். ஆனாதப்பட்ட டிசிஎஸில் 15,000 பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார். நீங்கள் டேரிஃப் வரதுக்கு முன்னாடியே இன்ஃபோசிஸில் 3 வருஷமாக ஆள் எடுக்கிறது இல்லை. விப்ரோவில் ஆளை குறைச்சிட்டாங்க. எந்த கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க இப்போ? சார் அது TCS இப்போ ஐடியை பற்றி ரொம்ப பேசினாரு. ஸ்ட்ராட்டஜிக் ஐடி எந்த ஐடி கம்பெனியில் ஆள் சேர்க்குறாங்க சார்? இப்போ அதுக்கும் TCS அனௌன்ஸ் சார் பண்ண லே நீங்க இத பாருங்க, போட்டாரு நான் அப்படினா நம்ம இந்த ஆர்குமென்ட் ஏத்துக்க நீங்க தானே சார் பேசுறீங்க. you are setting a wrong narrative. யார் ஐடி பத்தி பேசுனாங்க? நான் பேசுனேனா? You are setting a wrong narrative. யார் wrong narrative? ஐடியா ஐடி யார் why Trump the wrong narrative? you tell why Trump has நீங்க தானே exempted why ஐடி பேசுறீங்க. Trump has நான் exempted பேசுறேன் drugs and services. சார் why Trump அத விடுங்க சார். ஐடி பத்தி யார் why பேசுறீங்களா? Trump has exempted நீங்க தான் சொல்றீங்க. அங்கேயும் லிமிட்டட் பாயிண்ட்க்கு வருவோம். ஒரு நிமிஷம் ஆனந்த் சார். ஆனந்த் சார், நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ரஷ்யால இருந்து குறைச்ச விலை, ரஷ்யால இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால தான் ட்ரம்ப் கோபமாகறாரு, வரி போடுறாரு அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட்னா, ரஷ்யால இருந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி அது இந்தியால இருக்கிற சராசரி குடிமகனுக்கு அதன் பலன் போகலன்றது உங்களுடைய ஆர்குமெண்ட். அவர் சொல்றது, சுந்தரராமன் சொல்ற இன்னொன்று வந்து இந்த வரி விதிப்பினால் 25%னாலயோ பெனால்டினாலயோ பெரிய பிரச்சனை இருக்காது, லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அது சரி செஞ்சிருவாங்க. அமெரிக்காவுக்கு அதிகமா நாம ஏற்றுமதி செய்யக்கூடிய, இந்தியால இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பெரிய துறைகளுக்கு ஏற்கனவே விதிவிலக்கு வந்துருச்சு, பெரிய பாதிப்பு இருக்காதுன்ற ஒரு கோணத்தை முன் வச்சார். அப்படியா? நான் சொல்றேன் சார், அவரால் பேச முடியாது. நான் கேட்கிறேன், திருப்பூர்ல சின்ன சின்ன இண்டஸ்ட்ரி வச்ச வீட்டெல்லாம் ஆக்ஷனுக்கு போறது, அதை நிறுத்திடுவாங்களா சார்? ஆக்ஷன்ல வர திருப்பூர்ல லோன் கட்ட முடியாத வீட்டோட ஆக்ஷன் போறத இவங்க நிறுத்திடுவாங்களா 3 மாசத்துக்கு? திருப்பூர்ல, ஆம்பூர்ல, வாணியம்பாடியில, அம்பத்தூரில் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஸ்மால் அண்ட் மீடியம் எக்ஸ்போர்ட்டருக்கு பிஸ்னஸ் பணம் வராமல், ஜிஎஸ்டி பணம் திரும்பி வராமல் அவன் வீடு ஆக்ஷனில் போடுறது, அதை நிறுத்திட்டு வரா சுந்தரராமன். அனில் அம்பானி இருங்க, நீங்கள் எப்படி உங்களோட பெரிய பெரிய கார்பரேட் சார், இதெல்லாம் பிஸ்னஸ் தான் சார் வீடு போகும். எவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வந்தாலும் நம்ம என்ன ட்ரேடர் பண்ணியிருக்கோம். இது மாதிரியான பயமூத்துற சார் எப்படி சார் எங்களுக்கு பண்ணாதீங்க. ஷார்ட் டர்ம்ல எந்த பயம் இருக்காது. என்ன ரிட்டாலியேட் பண்றாங்க? இன்னொரு கேட் தரக்கும் சார். சரி ஆர் யூகே அவர் சார், இப்போ நான் கேக்குறேன், திருப்பூர்ல ப்ராப்ளம் இருக்கா இல்லையா சார்? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, திருப்பூர்ல பேங்க் வந்து அந்த ப்ராப்ளம் சார வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. குணா சார் கேக்குறாங்க, அதுக்கு பாசிட்டிவா சார். நான் வந்து ஐடி பேசல சாமி சார், அது பாசிட்டிவா பின்னாடி வரும் சார். இன்னைக்கு என்ன சார்? அப்ப சரி சார், ஓகே சுந்தரராமன் சார், நான் என்ன வச்சுப்போம், அமெரிக்காவில் குறையிற எக்ஸ்போர்ட் எல்லாம் யூகே வாங்கிடுவான்னு நீங்க சொல்றீங்களா? அமெரிக்காவில் குறைஞ்சாத எக்ஸ்போர்ட் எல்லாம் இதுல வாங்கிடுவாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? இதுல அமெரிக்கா எங்க ஓபன் இருக்கு சார்? சார் யாரு சார் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்? சார் ஓபன் இருக்கு, நீங்க அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நீங்க சொன்னீங்களே, என்ன ஆச்சு? அதுக்கு என்ன கவர்மெண்ட் ஆமா ஆயிடுச்சு, உண்மைதான் உண்மைதான். சார் உங்க கார்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உங்க கார்மெண்ட் டேட்டா என்ன சொல்றதுன்னா, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் திருப்பூர்ல எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இருக்குங்கிறது கார்மெண்ட் டேட்டா சார். ஓகே, கார்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இது குணா கொஞ்சம் இருங்க, கார்மெண்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்தும் இந்தியாவிலேருந்தும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எக்ஸ்போர்ட் கம்மியாக இருக்குது. இன்னும் டேரிஃப் வரத்துக்கு முன்னாடியே குட்ஸோட எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த டேரிஃப் வரத்துக்கு முன்னாடி ரூபாவின் மதிப்பு 84, இன்றைக்கி ரூபாவின் விலை மதிப்பு 88, இன்றைக்கி 87, 85. அப்போ தான் நம்ம இறக்குமதி பண்ணுற பொருளோட விலையெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு.
பாம் ஆயில் விலை ஏறி இருக்கு. அதுக்கு என்ன சொல்கிறார் இவர்? இப்போ இவர் டாரிஃப் வந்ததுலேருந்து இது வரைக்கும் ரூபாயின் மதிப்பு 4% குறைஞ்சிருக்கு. 4% குறைஞ்சிருக்குன்னா அப்போ பாம் ஆயில் விலை எல்லா இம்போர்ட் பண்ணுற விலையும் குறையுது. கன்சியூமர்ஸோட இம்பாக்ட் வந்து என்ன உண்மையாக தானே சார்? அப்போ ரூபா ஸ்ட்ராங்காக இருக்கா? சார் நீங்க சொல்ற மாதிரி உடனே வீட்டுக்கு ஆக்ஷன் வந்துருமா? அது வந்து ஆண்டர்பிரினர். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். திரு டாக்டர் செந்தில் குறுக்கிட டாக்டர் செந்தில் 82 இருந்த ரூபாய் 88க்கு போயிடுச்சா இல்லையா? டாக்டர் செந்திலும் குறுக்கிட வருவார், குமார் துரைசாமியும் குறுக்கிட வருவார். Why they have not reduced the prices on excise and VAT? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். டாக்டர் செந்தில் நீங்க குறைச்சல எங்களுக்கு குறைஞ்சிரும் சார். இந்தியாவுடைய FDI இன்வெஸ்ட்மெண்ட்ல தேர்ட் லார்ஜஸ்ட் பாத்தீங்கன்னா USA தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூஎஸ்னுடைய 500 டாப் கம்பெனிஸ்னுடைய ஷேர்ஸ் 10% டவுன் ஆயிருக்கு, மார்க்கெட் கரெக்ஷன் ஆயிருக்கு. இது இன்னும் ஒரு 10% போச்சுன்னு வச்சுங்க, இட் வில் பி கிளாசிஃபைட் அஸ் அ பேர் மார்க்கெட். அது ப்ரொலாங் ஆச்சுன்னா பெரிய கிராஷ் ஆகும். கிராஷ் ஆச்சுன்னா அதனோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா UK எக்ஸ்சேஞ்சு, நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே கிராஷ் ஆகும். ஸோ நம்ம இதை வந்து வெரி லைட்டாக எடுத்துக்கவும் முடியாது. ஏன்னா யூஎஸ்லேயே வந்து இன்னைக்கு மார்க்கெட் 10% கிராஷ் ஆயிருக்கு ஃபார் டாப் 500 கம்பெனிஸ். ஸோ இப்போ USA வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் FDI இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. மிகப்பெரிய ஒரு அந்நிய பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்ல USA தான் தேர்ட்ல இருக்கு. அப்படிங்கும் போது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவது, இன்னைக்கு ஆனந்த் சார் சொன்ன மாதிரி டாலர் வந்து இந்தியன் ரூபி 88 ரூபா வந்துருச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சியூமருக்கு வந்து அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து பொருட்களுடைய விலை ஏற ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது அதனுடைய தாக்கம் வந்து ஒரு 20 லட்சக்கணக்கான பெற்றோர்கள் இந்தியாவில் இருக்கிற மிடில் கிளாஸ் வந்து 1000 பேர் தமிழ்நாட்டில் இருந்தே வெளிநாடுகளில் போய் படிக்க வைக்கிறாங்க. அவங்க எல்லாமே டாலரில் தான் அனுப்புகிறாங்க. அவங்களுக்கு வந்து கல்வி கடன் வாங்கியோ மற்றது பண்ணியோ அனுப்பக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு இன்னொரு பக்கத்தில் வர்த்தகத்துக்கு தொடர்பே இல்லாதவங்க இதில் பாதிக்கப்படுற வாய்ப்பும் இருக்குது. ராமநாதன் சார், நீங்கள் குறுக்கிட்டீங்க. அதாவது அவர் பேசும்போது வந்து இது வந்து இந்திய அமெரிக்க நல்லுறவின் மூலம் இந்த 25% தீர்வை சரி செஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தெரிவித்தார். நாம் தொடர்ந்து இந்த மாதிரி உள்ள நம்பிக்கைகளை ஒரு பக்கம் மாற்றி வச்சுட்டு என்ன செய்யணும்னு யோசிக்கணும். ஜனவரி லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பேச்சுவார்த்தையின் மூலமா இந்த மாதிரி ட்ரேட் நெகோசியேஷன்ஸ்ன்றது பல மாதங்கள் நடக்கும், ஒரு தீர்வு வந்துரும். கடந்த 7-8 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கலாம். ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவிக்கு வந்தார். பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் ட்ரம்ப்பை போய் சந்தித்தார். அதற்கு பிற்பாடு அப்போவே இதற்கான இந்த தீர்வுகளை பற்றியெல்லாம் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, 2 பேருக்குள்ள நட்பின் அடிப்படையில் வராதுங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஏப்ரல் மாதம் இவர் முதல் முறையாக இந்த லிபரேஷன் டே என்று சொல்லி இந்த தீர்வையெல்லாம் அறிவித்தார். அப்படி அறிவிக்கிற போது இந்தியாவுக்கு அறிவிக்கப்பட்ட தீர்வு 26%. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு இந்த நிறுத்தி வச்சார். இல்லை, மற்ற ஜவுளி மற்ற மாதிரி இல்லை போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்வுகள் அதிகமாக இருந்தது. அவர்களெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ பங்களாதேஷுக்கு வந்து அப்போது ஏப்ரலில் விதிக்கப்பட்ட தீர்வு 37%. இப்போ விதிக்கப்பட்டிருக்கிற தீர்வு 20%. வியட்நாமுக்கு அப்போது விதிக்கப்பட்டது 46%, இப்போ 20%. தென்கொரியாவுக்கு அப்போது 25%, இப்போது 15%. இப்போ இந்தோனேஷியா, கம்போடியாலாம் இப்போ 19%. இன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த நமக்கு போட்டியாக இந்த ஜவுளித்துறையிலும் மற்ற ஆபரணத்துறையிலும் மற்ற துறைகளிலும் போட்டியாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு 25% விட குறைவான தீர்வையை அவர்களால் எட்ட முடிந்திருக்கிறது. மாறாக இந்தியா கடந்த 6-7 மாதங்களாக தொடர்ந்து பேசி கொண்டிருந்த போதும் அந்த 21%இலிருந்து 1% குறைந்து 25% ஆகி இருக்கிறது. அதே நேரத்தில் நான் அபராதம் விதிக்கப் போகிறேன் என்று வேறு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் பிரிக்ஸ் நாடுகளுக்கெல்லாம் ஃப்ளாட்டாக ஒரு 10% போட போகிறேன்னு முதல்ல சொன்னார். இப்போது முதல் முறையாக இந்தியா வந்து இப்போ இந்த ரஷ்ய பெட்ரோலியத்துக்காக தான் எதிர்வினை ஆற்றியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது. இந்திய அதாவது சட்டவிரோதமாக தங்கியவர்கள் விலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கான விசா மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போதெல்லாம் நாம் வந்து போதிய அளவில் ராஜ்ய ரீதியிலும் மற்ற ரீதியிலுமான எதிர்வினைகள் ஆற்றவில்லை. ஒரு ராஜ்ய உறவு என்பது நாம் வந்து பணிந்து போவது என்பதாக மட்டும் இருக்கக்கூடாது. அதற்கு சரிக்கு சரி இந்தியாவினுடைய இறையாண்மையை காட்பதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த ராஜ்ய ரீதியான பேச்சுவார்த்தைகள் நடக்கட்டும். இந்த 25% குறைந்தால் நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பிரச்சனை, இது நீடிக்கப் போகிறது. இதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்திய அரசாங்கம் யோசிக்கணும். இதே ஒரு நிறைவு பார்வையாக எடுத்துக்கிறேன். திரு சுந்தரராமன், ஒரு நிறைவு பார்வை சுருக்கமாக. கண்டிப்பாக வந்து இந்தியா ஷேர்ஸ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் சார் வித் US.
இது வந்து இட்ஸ் ஒரு டெம்பரரி ஹிட்ஸ் தான். இது வந்து இது ஒரு லாங் டேர்முக்காக கண்டிப்பாக இது வந்து சரி செய்யப்படும். நான் ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான் சொன்னேன், அது வந்து மிஸ்இன்டர்பிரட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒரு டிப்ளமேட்டிக் பொசிஷன் பாருங்கள். அவர் ட்ரம்ப் எடுக்கும்போது கூட அவருக்கு நாட்டுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய சர்வீசஸ் அண்ட் ட்ரக்ஸை வந்து அவர் டச் பண்ணலை அப்படின்ற பாயிண்ட்டு தான் நான் வந்து பின்னாடி நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். அது வந்து வேறு மாதிரி இன்ட்ரேட் பண்ணாங்க. பட் அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் சேம் பாயிண்ட். இது ப்ராடாக இமிடியேட்டாக வந்து இது யூஎஸ்க்கு தான் வந்து அவங்களோட கன்சியூமர்ஸ் அவங்களோட இம்போர்ட்டர்ஸ்க்கு தான் வந்து, ஏன்னா ஆல்ரெடி என்டர் பண்ண அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு ஷார்ட் டேர்மில் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஒரு பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சார். ஓகே, தேங்க்யூ. திரு குமார் துரைசாமி. சார், இப்போது மற்ற வியட்நாமுக்கும் சரி, கம்போடியாவுக்கும் சரி, அல்லது பங்களாதேஷுக்கும் சரி நிறையா போட்டிருந்தாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. அரசாங்கம் அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இங்கே வைக்கப்பட்டது. இந்திய அரசாங்கமும் கிட்டத்தட்ட 5 ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேசியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ் மட்டுமே பேச முடியாது. இங்கே வந்து ஏகப்பட்ட கமோடிட்டி வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ்க்கு. அப்போ எல்லா செக்டருடைய அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்தியா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழலில் வந்து இந்த நெகோசியேஷனில் இந்த மாதிரி பின்னடைவுகள் இருக்கிறது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதை உதாரணத்துக்கு வந்து நமக்கு முன்னோடியாக சீனா மேலே வந்து அவர் விதிக்காத வரியாக கிட்டத்தட்ட 200% அளவிற்கு அவர் வந்து டெய்லியும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அது ஒரு ஃபைனலாக வந்து அவங்க ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இது போக வந்து அவர் இப்போ அந்த டிமினிமிஸ்ன்னு சொல்லி போட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்டர் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. ஜூலை 29 நினைக்கிறேன். அது ஆகஸ்ட் 29 வந்து எஃபெக்ட்டுக்கு வருது. அப்படி வரும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சீனாவுக்கு வந்து இன்னும் பெரிய பாதிப்பு தான் இருக்குதே ஒழிய அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு குறைந்த பாடு இல்லை. அப்போ இந்தியாவுக்கான வாய்ப்பு அப்படின்றது வந்து பிரகாசமாக தான் இருக்குது. இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய சில்லறை வர்த்தக நிறுவனங்களும் கார்ப்பரேட் நிறுவனங்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வால்மார்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சில்லறை வர்த்தக நிறுவனம். அவங்க நேரடியாகவே வந்து ட்ரம்ப் அவங்கள சொன்னார், நீங்கள் வந்து வாங்கக்கூடாது, ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னார். அவர் டோன்ட் கேர்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூட எங்களுக்கான செய்தி வால்மார்ட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இது சுமூகமாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் தான் எங்களுக்கு வந்துட்டுருக்கு. அதனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை நோக்கி சுமூகமாக முடிஞ்சா மகிழ்ச்சி தான், நல்லது தான். நன்றி. ஆனால் அதே சமயத்தில் எனக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த ஒரு 10 வருடத்தில் வந்து நம்ம வந்து இந்த ஒரு கடந்த 10 வருடத்தில் வந்து நம்மளுடைய ஏற்றுமதியை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பொசிஷனில் இருந்திருப்போம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தையும் நான் கட்டாயமாக இங்கே பதிவு பண்ணிட்டு தான் ஆகணும். அதை வந்து நம்ம தவற விட்டது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி பங்களாதேஷ் முனைவோர் அது தயாராகலையா? யார் தப்பு பண்ணாங்க? 10 வருஷமா ஏற்றுமதியை கட்டுப்படுத்தணும், 10 வருஷமா ஏற்றுமதியை ஊக்குவிக்கலையா, இல்லை ஏற்றுமதி அதிகரிக்கலையா? அது தயாராகலைன்னா யார்? நீங்கள் தயாராகலையா? ஏற்றுமதிக்கு இல்லை ஏற்றுமதிக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு சலுகைகள், பல்வேறு திட்டங்கள் வந்து தவிர்க்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலைசேஷன் ஸ்கீம்னு சொல்லி போட்டு எங்களுக்கு ஒரு 5% அளவிற்கு வந்து ஏற்றுமதிக்கான வட்டி மானியம் கிடைச்சிட்டு இருந்தது. அது போன டிசம்பரோட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை அடுத்த 5 வருடங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி 10 வருடமாக வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று கேட்டுட்ருக்கிறோம். அதாவது சிறு முதலீட்டாளர்கள் கூட அவங்களுடைய மிஷின்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு 4-5 கீ பாயிண்ட்ஸை வந்து கவனிச்சிருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து நம்மளோட ஏற்றுமதி வந்து கட்டாயமாக இரட்டிப்பு ஆயிருக்கும். அப்படி ஆயிருக்கிற பட்சத்தில் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நெகோசியேஷன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் நான் இங்கே நிச்சயமாக சொல்லித்தான். நன்றி சார், நன்றி. ஐயா குமார் துரைசாமி கருத்தில் நான் மாற்று கருத்து இருக்குது. முழுக்க குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திருப்பூர், நாமக்கல் மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்படும். பொறுத்திருந்து பாருங்கள், டேட்டாவோட சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நியூயார்க் மட்டுமல்ல, வாஷிங்டன் மட்டுமல்ல, கலிஃபோர்னியா மட்டுமல்ல, டெக்ஸஸ் மாநிலம் மட்டுமல்ல, பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த பொருட்களால் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டுங்கிறது தான் யதார்த்த உண்மை. கடந்த 3 மாதங்களாக எந்த பொருளும் வாங்க முடியல, விற்க முடியல. யதார்த்தம் நமக்கு எவ்வளோ போடுவாங்களோ எல்லாம் பயந்து இருந்தாங்க. அண்ணன் சொன்னதை போல் வந்து பல நாடுகள், சின்ன நாடுகள்லாம் வந்து வரியை குறைச்சிட்டாங்க நெகோஷியேட் பண்ணி. ஆனால் இந்தியா குறைக்க முடியல. அதான் யதார்த்த ஒன்று. நிச்சயமாக பெரும் பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும். அமெரிக்காவில் வாழ்கின்ற வெள்ளைக்கார மக்களே இது தவறான பாதை சென்று கொண்டிருக்கிறது, அமெரிக்க பொருளாதாரம் தவறான பாதை போய்கொண்டிருக்கிறது என்று வருத்தப்படுகிறார்கள். அது ஒன்று. எனது இறுதி வாய்ப்பாக ஒன்றையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தொழில் வளர்ச்சியில் தீவிரம் காட்டும் தமிழ்நாடு அரசு சென்ற ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டேன். நான் நேரடி சாட்சி. வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை 18 மாதங்களில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாடு நடந்தது. அது மட்டுமல்ல, இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டில் தனியிடம் இருக்கிறது, தொழிற்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி திரு ஆனந்த்.
சுருக்கமாக நிறைவு பார்வை முடிச்சிடலாம். சார் ரொம்ப சிம்பிள் சார். குமார் துரைசாமி சார் சொன்ன மாதிரி சிறு தொழிலை கவனிக்காமல் 1500 கோடி 2000 கோடி 3000 கோடி போடுறவங்களுக்கு மட்டும் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்னு ஒன்று கொடுத்தாங்க. இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் டெக்ஸ்டைல்ஸுக்கு கொடுக்கல, தோலுக்கு கொடுக்கல, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸுக்கு கொடுக்கல. இது மாதிரி சிறு தொழில் யார் இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் குணா சொன்ன மாதிரி ரூபாய் இறங்கினது பல பேரை அடிபடுது. வெளிநாட்டில் படிக்கும் பசங்களுக்கு காஸ்ட் செலவோட உங்கள் பாம் ஆயில் விலை வரைக்கும் ஏறப்போகுது. அதனால் 2 பேருக்கு பலன்பட்டு 2 கம்பெனி பெருசாக ரஷ்யன் எண்ணெயில் பலன்பட்டதுக்கு மற்ற நாடே 140 கோடி பேர் கஷ்டப்படணும்னு சொன்னது நியாயம்னு மயிலாப்பூர் நங்கநல்லூரில் இருக்கிறவங்களுக்கு தோணிச்சுன்னா மனசாட்சியில் அவங்களுக்கு ஒன்று இருக்கணும். நன்றி சார். ஏராளமான கருத்துக்களை எல்லோரும் முன் வச்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.